ஆபரேஷன் சிந்தூர் என்கிற அந்த நிகழ்வின் கூறாக பாகிஸ்தானுக்கு செல்கிற நதிநீரை தடுக்கிறான். இஸ்லாமியர்கள் சாக வேண்டும் என்று முடிவெடுக்கிறான், தன் எதிரி நாடு என்று. ஆனால் உலகத்திலே இந்த நாட்டில் இருந்த எந்த தலைவனும் பாகிஸ்தான் மக்களுக்காக பேசவில்லை. வரலாற்று பெருந்தலைவன் மனுநீதி சோழனின் பேரன் பிரபாகரனின் தம்பி சீமான் மட்டும்தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தண்ணீர் தர வேண்டியது அறம், அதை தடுக்க கூடாது என்று பேசிய சீமான் இந்த நாட்டில் வீழ்த்தப்பட்டிருக்கிறான் என்றால் இந்த தமிழ் சமூகம் அறச்சமூகமா, அது அறத்தை இழந்து நிற்கிறதா என்பதை அறிவில் சிறந்த மக்கள் நீங்க சிந்திக்கணும். அவன் தான் பேசினான். ஆம், பகல்காம் தாக்குதல் ஏற்க முடியாத ஒன்றுதான். அதற்காக தீவிரவாதிகள் செய்த தவறுக்காக அப்பாவி பாகிஸ்தான் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, நதிநீரை தடுப்பது என்பது தவறு என்று பேசிய இந்திய தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான். ஒருத்தன் பேசல. ஏன் தெரியுமா? அவன் அறத்தின் மகன், தர்மத்தின் மகன், நீதியின் மகன் என் தலைவன் சீமான். அதனால் நாங்கள் தோற்கடிக்கப்பட்டோம்.